எல்லாம் மொறுமொரண்டு எல்லாம் சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து பாருங்க நல்ல ஒரு சேர்வையாக வந்துட்டு இல்லை லைட்டாக வதங்கிட்டு நாங்கள் மஞ்சள் போட போகிறேன். நான் இப்போ மிளகாய் தூள் போடலை, நேயா குட்டிக்காக கொஞ்சம் எல்லாம் சேர்வையெல்லாம் சேர்ந்து நல்லா. வணக்கம், நான் உங்கள் நித்தி. இந்த குட்டி யாரு? நேயா குட்டி என்ன? இந்த பிள்ளை யாரு? இந்த பிள்ளை யாரு? அப்படிதான் சொல்லுவோம். இன்றைக்கு உங்களை ஒரு சமையல் காணொலியாக தான் சந்திக்கிறோம். அதாவது எல்லாருமே சாப்பிட்ற நோமலாக பிடிச்ச ஒரு உணவாக தான் இருக்கும். பூரி தான் இன்றைக்கு எங்களோட காணொலியில் செய்து ஆடப்புறோம். பூரிக்கு 2 சேர்வைகள். பூரியை தொட்டு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கறி இருக்கணும், சம்பளம் அப்படி ஆண்டு இருக்கத்தான் வேணும். நான் அரைச்ச சம்பளம், சிவத்தை அரைச்ச சம்பளம், உருளைக்கிழங்கு குருமா. உருளைக்கிழங்கு குருமா என்னம்மா பிள்ளை உரைப்பு சாப்பிடக்கூடாது என்ன? பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு குருமாவும் அரைச்ச சம்பளம் அம்மியில் அரைச்சி செய்யப்புறேன். எப்படி செய்கிறது எப்படி இருக்கிறேன்ற வாங்க வீடியோக்குள்ளாக போவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் மாக்குள்ளே ஏற்கனவே 2 மணித்தியாலம் பச்சிட்டேன் பாருங்கள், நல்லா சொஃப்டாக இருக்குது. இதுக்கு நான் என்ன சேர்த்தனாடா கோதுமை மாவும் உப்பும் கொஞ்சமாக ரவையும் லைட்டாக கொஞ்சமாக சீனியும் போட்டேன். அப்போ நல்லா சொஃப்டாக வரும். சரி, இந்த மாவை என்ன சேர்த்துறேன்டா, இப்போ சட்டி சூடாகிட்டு ஏற்கனவே நான் அடுப்பு எரித்து சட்டி வச்சுட்டேன். இப்போ நான் அதுக்கு தேவையான எண்ணெயை விடுவோம். பூரிக்கு எண்ணெய் கொதிக்கட்டுக்கும். இங்கால பார்த்திங்கன்னா நான் சம்பல் அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கால செத்தல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம் எல்லாம் பொரித்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நான் இப்போ அரைக்கணும். அதுக்கு முன்னே நாங்கள் பூரியை சுட்டுட்டு செய்வோம். எண்ணெய் கொதிக்கட்டும். நேயா குட்டி எவ்வளோ இது நிற்காதீங்க என்ன அடுப்பு இன்னும் ஒருக்கா சும்மா லைட்டாக எப்படி இருக்கா ஃபுல்லாச்சு எடுத்து கொடுத்தா என்ன மாதிரி பொங்குது, நல்ல சொட்டாக இருக்குமா. இப்போ நான் வாழையிலாம் தட்டி எடுக்கிறேன். வாழையிலைக்கு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மாவு எடுத்து தப்பி எடுப்போம் பூரிக்கு. ஓய் புள்ள சமைக்க போறீங்களோ? கதிரையை வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மா சேர்த்து தான் தப்பி எடுத்தேன். ஏன்டா கொஞ்சம் வலுவலப்பு தன்மையான ஓடுது. மா சேர்த்துட்டு தப்பி எடுத்தால் சரியாக வரும். இப்போ பூரி போட்டாச்சு. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி தம்பிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பூரியெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. சின்ன சட்டி என்றபடியே நாங்கள் குட்டி குட்டி பூரியாக போட்டு எடுத்தேன். இப்போ நான் மண் சட்டி வச்சுட்டேன். என்னத்துக்குன்னா குருமா செய்கிறதுக்கு. நேயா குட்டி ஒன்றும் செய்ய விடுதே இல்லை. எவ்வளோ நேரம் நான் மாற்றப்போ தானும் மாவெல்லாம் கொட்டி தப்பி விளையாடி கொண்டுன்றது சமாளிக்கையில் அடுப்பில் நிற்கிறாண்டபடியாக வச்சுருக்க ஒருத்தரும் இல்லை. இப்போ நான் இப்போ திருப்ப உடுப்பு மாற்றி கொண்டு வந்துருக்குறேன். எப்படி இருக்கு நேயா? எப்படி இருக்கு? பேப்பரில் வடி எண்ணெய் இல்லாமல் எடுத்துட்டான் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் அடுத்த குருமா செய்கிறதுக்கு கடுகு பெருஞ்சீரகத்தை போடுவோம். கடுகு பெருஞ்சீரகம் கொஞ்சம் கூடுதலாகவே போடுறோம். அடுத்த பார்த்திங்கன்னா நான் கருவேப்பமில்லை, சின்ன வெங்காயம், நான் பச்சை மிளகாய் எடுக்கையில் செத்தல் எடுத்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். இங்கால பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கல் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள், இவ்வளவு தான் இப்போ தேவையான பொருள். தக்காளி ஹீட் ஆகிட்டு அடுத்த வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தோடய கூட செத்தலையும் போடுவோம். பொன்னிறமாக வதங்க எடுப்போம். இல்லையா குட்டி குழப்படி செய்ய வேண்டாம். டக்குன்னு சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல இடி முழக்கமாக இருக்குது. மழை பெய்து கொண்டு இருக்குது. லைட்டாக தூரல் இங்கே தூருது,
அவ்வளோ இருட்டாக இருக்குது வானம். நல்ல மழை கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு உணவு தான் இன்றைக்கு நான் செய்திருக்கிறேன். ஆனாலும் மழை வந்து தெரியாது, திடீரெனா மழை வந்திருக்குது. டக்கண்டு அலுவல் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிடணும் மழை பெய்தாலும். இப்போ அம்மியும் தயாராக இருக்குது, டக்கண்டு அரைக்கணும். சம்பல் குருமா வச்சுட்டு அரைப்ப வேண்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு அடுத்ததாக கருவேப்பிலையை போடுவோம். இப்போ உள்ளி இடித்து வச்சுருக்கிறோம். நான் என்ன இடிக்க வேணான்னு சொல்லி நேயா குட்டி தான் இடித்து தந்த உள்ளி. அரவை நிறவலாக இடித்து கிடக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். உள்ளி போட்டோன்னே நல்ல ஒரு வாசம் உண்டு வருது. ஆனால் உள்ளி போட்டோன்னே நாங்கள் கைவிடாமல் கலந்து விடுக்கணும், டக்குன்னு அடி பிடிச்சிடும். அடுத்ததான் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம். சரி, அடுத்ததான் நாங்கள் தக்காளி பழத்தையும் சேர்ப்போம். இப்போ இது வதங்கைகளே உப்பையும் போடுவோம். உப்பையும் போட்டால் டக்குன்னு வதங்கிடும். ஏன் குட்டி தேவையான அளவு உப்பு போடுவோம். மண் கட்டி கீட்டு ஏறிட்டோன்னா கடை வந்து சமையல் முடிஞ்சிடும். கீட்டு ஏறுறதுலாம் இருக்குது, நல்லா அடுத்து கீட்டு ஏறும். கொஞ்சம் பழங்கட்டுக்கு இதுக்கு தேவையான மசாலாவையும் போடுவோம். இல்லை லைட்டாக வதங்கிட்டு நாங்கள் மஞ்சள் போட போகிறேன். நான் இப்போ மிளகாய் தூள் போடலை, நேயா குட்டிக்காக கொஞ்சம் பெருசான உரைப்பு இருக்கக்கூடாதுன்னு செத்தல் போட்டுக்கிறேன். நான் ஒரு 4 செத்தல் தேவையான அளவு மஞ்சளை போட போகிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள். நான் எதுக்குமே நேயா குட்டின சாப்பாட்டுக்கு லைட்டாக மிளகுத்தூள் சேர்க்குறேங்க, இல்லை சமைச்சு கொடுக்கணுன்றவங்க. நேயாக்குட்டி ஒரு ரொட்டியும் சாப்பிட முடியுது. எப்படி இருக்கு நேயாக்குட்டி? சாப்பிட்றீங்க சொல்லல எப்படி இருக்காது? எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பாடு எப்படி இருக்கு? இந்த மஞ்சள் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா பச்சை மணம் எடுபடுந்தானே அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த உருளைக்கிழங்கு இருக்குதாங்க, உருளைக்கிழங்கை இந்த கரண்டியால் மசிச்சு எடுக்கிறோம். எல்லாம் மொறுண்டை எல்லாம் சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து பாருங்க நல்ல ஒரு சேர்வையாக வந்துட்டு. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கணும் இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு கலந்து விடுவோம். தேவைண்டா கொஞ்சமாக தண்ணி விடலாம். நான் ஒரு லைட்டாக ஒரு கொஞ்சமாக தான் தண்ணி விட போகிறேன். ஆக இறுக்கமாக இருந்தால் பூரியோட சாப்பிட இல்லாது, கொஞ்சம் ஈர தண்ணியாக இருக்கணும். மழை தூறி கொண்டு இருக்குது. அடுத்து அதனால் நான் இப்போ என்ன செய்யறேன்டா அடுப்பை நல்லா குறைச்சி போட்டு இதை விட்டுட்டு சம்பளம் அரைக்க போட்டுறேன். கொஞ்சம் நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு சம்பளம் அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மிக்கு வந்துட்டேன். இப்போ எங்களுக்கு தேவையான சம்பளம் அரைக்கிற கேட்குறேன். அம்மியை நான் கழுவி வச்சுட்டேன். இப்போ பாருங்க, முதலாவது இந்த வெங்காயம் கருவேப்பிலை செத்தல் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்தேன். நான் அதை சேர்த்து அரைச்செடுப்போம். கொஞ்சமாக தண்ணிகளுக்கு நல்ல ஒரு வாசம் உண்டு வரும். செத்தில் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து அரைக்கல நல்ல ஒரு வாசம் உண்டு வரும். இன்றைக்கு மழை கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. கூடுதலாக இனி நாங்கள் விறகும் கிடைக்க மண் அடுப்புலாம் கூடுதலாக சமையல் மாதிரி, இனி அம்மியில் அரையல் மாதிரி தான் கூடுதலாக வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அம்மா வீட்டை இந்த அம்மியை தூக்கின்னு வந்துட்டேன்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். வந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். நான் தேங்காய் பூவும் போடுவோம். தேங்காய் பூனா கோடி வரும். கல் உப்பு ஒரு அடுத்தாங்க. இதுக்கு தூள் உப்பு போடல, கல் உப்பு தான் எடுத்து வச்சுக்கேன். கல் உப்பு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். நல்லா பட்டை அரைச்சி எடுக்கும் தேங்காய் போட்டு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சம்பல் நல்லா அரைப்பட்டுட்டு எல்லா சேர்வையெல்லாம் சேர்ந்து நல்லா அரைப்பட்டுட்டு இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்டா இதை வலிச்சு எடுக்கணும். நல்லா மழையும் பெய்து கொண்டே இருக்குது. பார்த்தீங்களா எங்களோட சம்பல் ரெடி. இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு தேசி புளி தான் விட போகிறோம். வாங்க தேசி புளி பார்ப்போம். ஓகே இப்போ ஃபைனலாக ஆரம்பிச்சு ரெண்டாக நாங்கள் சம்பளுக்கு என்ன தேசி புளி விட போகிறேன். உருண்டையை உடைச்சி விடுவோம். கொஞ்சமாக எங்களுக்கு தேசி புளி காணும். எங்கன்னா புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளிப்புக்கு ஏற்றவாக விடலாம். எங்களோட குருமான் ரெடி ஆகிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா இந்த பாத்திரத்தில் எடுக்க போகிறேன் குருமாவை. நல்ல ஒரு வாசமாக இருக்குது. உண்மையிலே இன்றைக்கு நல்ல ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் மழையை கொண்டு வந்துருக்கு. நல்ல ஒரு கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு சாப்பாடாக தான் இருக்குது. எங்களுக்கு ஈஸியாகவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு பூரி, கொஞ்சமாக சம்பல், குருமா கொஞ்சமாக எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சம்பளம் கொஞ்சமாக வச்சு குருமா கொஞ்சமாக வச்சு உப்பு புளி காரம் எல்லாமே சரியாக இருக்கும். அதே மாதிரி பூரிக்கும் உப்பு நல்லா இருக்குங்க. பூரி நல்லா சொப்டாக தானே இருக்குது. சம்பளம் வச்சு சாப்பிட நல்லா தான் இருக்குது. கிளைமேட்டு பாருங்கள். நல்ல மழை குணமாக இருக்குது. ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பூரி சுட்டது பாருங்கள். சம்பளம் இன்னும் ஒரு ரெட் கலரில் இருக்குண்டு. ஆனால் உரைப்பே இல்லை. அடுத்ததான் குருமா பாருங்க. நெய்யா குட்டிக்காக செய்த குருமா பார்க்க மட்டுமில்லை டேஸ்ட்டும் அப்படி ஒரு நல்லா இருக்குது. எந்த மாதிரி நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன் வீடியோவில் எப்படி செய்தான்னு காட்டிக்க. அடுத்த பாரம்பரிய முறையிலே நான் அரைச்சி சம்பளம் செய்திருக்கிறேன். சம்பளம் உண்மையிலே நிறைய நாளைக்கு பிறகு நல்ல ஒரு டேஸ்டான சம்பளம் நான் சாப்பிடுங்க அரைச்சபடியாக. நீங்களும் இதே மாதிரி ஒரு கிழமையில் ஒருக்கா அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாரம்பரிய முறையில். சரி நீங்கள் இனி எங்களோட காணொலி பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு செய்து காட்டணும் நினச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் அந்த சாப்பாடை நான் செய்து காட்டுவேன்.
எங்களுக்கு கூடியளவு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.